பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான சவுண்ட் கைஸ். என்னடா நாங்க பேஸ்டின் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போடமான ஒப்சிடியன் இந்த இன்னொரு போர்ட்டல் பில்ட் பண்றதுக்கு பண்ணிட்டோம் கைஸ். அது என்ன ஒரு சிக்கல்னாங்க என்கிட்ட அங்க பில்ட் பண்ணி பாலத்துக்கு உள்ள விஷயங்கள் இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம் கைஸ், கேவிங் ஜோன் இங்க ஒரு ரெட் இருக்குது. இப்ப நான் வந்து எப்படி அடிவாங்க போறோம் பாருங்க, ஒரு ப்ரோ மாதிரி போறேன் கைஸ். எப்படி போவோம் பாருங்க அடி வாங்காம. நான் சொன்னலாம் மறந்துருங்க. இப்ப நான் எடுக்க இங்க போனேன். அடிச்சு நான் கைஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ் நான் போனேன். நான் மறந்து போயிட்டு பாருங்க கைஸ். சரி விடுங்க, ஒன்றதுக்கு ஒரு லாபம் நிறைய நடுல கிடைக்கும். வேற வந்துட்டானா இது எப்படியா இது பண்ணிட்டு இருக்கானு கைஸ். இப்ப நான் ஓடிட்டு இருக்கிறேன் கைஸ். உயிருக்கு ஓடிட்டு இருக்கிறேன். ரன்னிங் ஃபார் மை லைஃப். சொல்றேன் செத்தேன். சே உருங்க ப்ரோ. நாம இங்க ஒரு பில்ட் பண்ணலாம் ப்ரோ. வீடு கட்டுறதா தெரிஞ்ச ஒரு சரியான விஷயம் நினைக்கிறேன். ஆமா என்ன என்கிட்ட ஆக்ஸ் இருக்கா என்ன நல்ல வேலை இருக்குது. இப்ப நான் வந்து அப்புறம் வாபுரம் நிறைய ட்ரீ மைன் பண்ணலாம். சிக்கன் உள்ளாக இருக்குது. ஓகே சூப்பர். மண்ணு கடியில போடு இப்போ இருக்கு மேல. சூப்பர் ப்ரோ. வா அப்புறம் என்ன ப்ரோ பண்றீங்க நீ? சரி சரி மேல போயிட்டு மைன் பண்ணுவோம். ட்ரீக்கு மேல போய். ஓகே ப்ரோ. இந்த ப்ரோ நீ ஒரு மரத்தை மைன் பண்ண, நான் ஒரு மரத்தை மைன் பண்றேன். இப்ப நாங்க ஒரே வந்துட்டோம். இருங்க இது என்ன ஒரு குறுக்கேவா என்னது? ஆமா கைஸ் ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு இடங்கள். எனக்குன்னு தேவையான நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரீ ஃபுல்லா மைன் பண்ணிட்டு இங்க நிறைய சூப்பர் ட்ரீ இருக்கு. ஒண்ணு மைன் பண்ண நிறைய கிடைக்கும் போல. ஆனா இப்ப நான் எனக்கு தமிழாக்கு நான் கஷ்டப்படணும். டூப்ளிகேட்டிங் டேபிள் இருக்கு ப்ரோ. வா ப்ரோ டூப்ளிகேட் பண்ணலாம். எப்படி பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏங்க நானும் கொஞ்சம் டபுள் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் பட்டாரு ப்ரோ. கைஸ் நாங்க டூப்ளிகேட் பண்ணி நாங்க ஏகப்பட்ட கோல்டு எடுத்தோம் கைஸ். இப்ப அந்த பேஸ்டின்ல போயிட்டு இந்த கோல்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா ஒரே வேலை. ஓகே ப்ரோ. நீ காபிள் ஸ்டோன் பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணு. ஓ இதான விஷயம். ஓகே ப்ரோ. இங்க இருந்து இன்னும் ஒரு 20 இருக்குமோ. இது கரெக்டா இருக்குமா? ஓகே கரெக்டா தான் இருக்கு. இது அது இருக்கணும். ஓகே ப்ரோ. ப்ரோ லாக்ஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிடாடே. ஓகே எனக்கு ப்ரோ அங்க போட்டேன். திரும்ப எடுக்கணும். என்ன போட்டு உங்களுக்கு தேவையான ஆக்ஸ் கூட. ஓகே கைஸ் இப்போ நாங்கள் ஒரு அழகான இது ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ரூஃப் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி டோர் ரெடி பண்ணலாம். அப்புறம் என்ன ப்ரோ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற? இப்ப என்ன ப்ரோ சரியான காம்பினேஷன். நான் ஜங்கல் வுட்ல பண்றேன், நீ என்ன ஓக்லாக்ல பண்ணிட்டு இருக்கிற?
அது பரவாயில்ல ப்ரோ. ஒரு சரி மேட்ச் ஆகட்டும் ப்ரோ. சே உன்னா நான் பண்ண ஒரு வேலை வேஸ்டா போச்சு ப்ரோ. இப்போ ஆக்சுவலா டூரபிலிட்டி அப்படியே கடைசமா குறைய போட மட்டும் நல்லா தெரியுது. ஜங்கிள் ஆகலாம் எடு ப்ரோ. ஜங்கிள் போல் ஆகலாம். மீன் அந்த சைடுல மட்டும் இருக்கட்டும். ஆனா இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரோ. சே உன்னா என்னோட ஒரு உழைப்பு வேஸ்டா போச்சு ப்ரோ. நீ அந்த பக்கம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நான் இந்த டோர்மெண்ட் தேவையில்ல நினைக்கிறேன் நான். தேவையில்லை போ போ போ. இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணி பண்ணி என்ன ப்ரோ ஒரு மாதிரி அழகா பண்ணி வச்சிருக்க. சூப்பர். அழகா ஆடு. ஆமா கிராஃப்டிங் டேபிளும் போச்சு. நம்ம கிராஃப்டிங் டேபிளும் போச்சு ப்ரோ. நம்மளுக்கு நெட்டர்ல இருந்து நம்மளுக்கு பிளேஸ் பவுடரும் கிடைச்சிடும் கைஸ். ஏன்னா வந்து அவனுக்கு ட்ரேட் பண்ணுவானுங்க. கிராஃப்டிங் டேபிள் ஐ மீன் வந்து டூப்ளிகேட்டிங் டேபிள். ஓகே கைஸ். ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அழகா பண்ணிடலாம். இங்க ஒரு ஓகே சூப்பர். நம்ம கிளாஸ் வேணும். கிளாஸுக்கு சாண்ட் வேணுமே. ஒரு சாண்ட் இருந்தா போதும். ஒரு சாண்ட் எடுத்தா போடும். அது எப்படி நீ போன வந்து என்ட்ரன்ஸ் பில்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. பாத்தீங்கன்னா கைஸ் உங்களோட அழகான வீடு இப்ப ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்ல டேட்டா விண்டோஸ் இருக்கணும் கைஸ் எங்க வீட்டுக்கு. அப்புறம் கடவுள போயிட்டு போல. ஒரு சாண்டாச்சு எடுத்தியா? சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்பு. ஜம்ப் பண்ண முடியாது. சூப்பர் ப்ரோ. அழகா இருக்கு ப்ரோ நம்ம வீடு. ஓகே இந்த கிராஃப்டிங் டேபிள்லாம் மெயின் பண்ணி எடுத்து போலாம் ப்ரோ. இதெல்லாம் உள்ள போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ள. ஃபர்னஸ் இருக்கு போறீங்க வச்சுக்கிறவா வீட்டுக்கு போட்டுக்கலாம். அழகான வீடு. அழகான வீடு இருக்கு. உடைக்கல. அழகான வீடு இருக்கு போது யார் வண்டி இப்படி உள்ள போடுவாங்க? லாவா பக்கெட் இருக்கனால ஃபர்னஸ் உடைச்சிடாத ப்ரோ. ஓகே ஆமா எடுக்கு. எனக்கு ஒன்னும் கிராஃப்டிங் டேபிள் வந்துச்சு. எங்க இருந்துச்சு போல எனக்கு கிராஃப்டிங் டேபிள். இப்போ பாட்டு ப்ரோ நம்ம உட்டு வீடு. ஆனா வந்து லாவா பிளேஸ் பண்ற மாதிரி நினைச்சு கூட பாக்காத. அப்படி நினைச்சு பார்த்தா கூட நீ அவ்வளோதான் மாட்டுக்கும். அதான் ஐயோ அதுக்கு முன்னாடி முக்கியமா நாம வந்து லைட் சோர்ஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. இல்லாட்டி நைட்ல வந்து முடிச்சு விட்டுருவானுங்க. ஓகே ப்ரோ நான் ரூஃப் பில்ட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஷேடர் வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஓகே டூப்ளிகேட் டேபிள் எங்க ப்ரோ? அடி உள்ள வச்சிட்டேன் ப்ரோ. எங்க? சரி அடி கையிலடா ப்ரோ இருக்கு. சாரி நான் வரேன். வந்து போதும். ஓகே கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தே இருக்கு பாருங்க. இப்ப நாங்க அழகான ஒரு வீடு கிடை. இந்த வீட்டு சமையல் மட்டும் நல்லா தந்துங்க. கிராஃப்டிங் டேபிள் அங்க போச்சு. ஐ மீன் ஓகே பார்க்கோர் மாஸ்டரால தான் உள்ள எடுக்க முடியும். ஆனா அண்ணாடுனா சூப்பர் கைஸ். என்ன பாருங்க ஜாம்பி கிட்ட மாதிரி சண்டை கேட்டு இருக்குது.
நைட்டாகடா என்ன படுக்கலாம். நாங்க சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு மாதிரி பேண்டம் வருவானுங்க. 3 தூங்காம மேல வருவானுங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. எடுத்தியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ, அழகா பண்றது ப்ரோ. இது வேணாம் ப்ரோ. ப்ரோ அந்த கிளாஸ் கூட ப்ரோ, விட்டுக்கிற கிளாஸ் கொடு ப்ரோ. கொடு. இல்ல ப்ரோ, சீக்கிரம் உள்ள வா ப்ரோ. இரு ப்ரோ, வெளியே போய் போட்டுக்கலாம். உள்ள வா ப்ரோ, உள்ள வா ப்ரோ. வண்ட உள்ள வந்து டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும் ப்ரோ. நாங்களா கிளாஸ் பண்ணாக்க போறோம். ஓகே ப்ரோ, இது நமக்கு போறோம். கிளாஸ் பேண்ட்ஸ்ல அப்புறம் சரியா இருக்கும் ப்ரோ. கேட் மட்டும் கிணக்கு தப்பிட்டு வரைக்கும் திறந்துறாரு தப்பா. எப்படி அழகான்னு சொல்லிட்டு நம்ம வீடு சூப்பர் ப்ரோ. செஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. நம்ம லூட்ல வேஸ்டா போட்டு நம்ம செஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகே ப்ரோ, ஒரு டபுள் செஸ்ட் இல்ல ஒரு ட்ரிபிள் செஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்க இருக்கட்டும். அப்புறம் சீக்கிரம் தூங்கலாம். ஓகே ப்ரோ, இது ஏன் செஸ்ட் அடு செஸ்ட் ப்ரோ. இது ஏன் செஸ்ட் ப்ரோ. லூட்லாம் வச்சுட்டு என் லூட்ல நான் அதுல வச்சுக்கிறேன். தேவையான லூட் வச்சிருந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். 3 புக்ஸ் போர்க்கு இருக்கட்டும். 3 எம்டி பக்கெட்ஸ். 3 தான். சோல்சன் தேவையில்ல. ஐன் தேவையா பலாடி போடிக்கு. சாப்பிடல யாருக்கு வேணாம், இது வேணாம், அது வேணாம், ஃபர்னஸ் வேணாம், மேபி இருக்கட்டும். இல்ல வேணாம், இது இங்க இருக்கட்டும். ஆமாடா, இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல கைஸ். ஒப்சிடியன் இங்க இருக்கட்டும். மேபி நாங்கள் தேவைப்படுச்சுன்னா தேவைப்படும். ஓகே அப்புறம் சூப்பர். பண்ண போறேன். என்ன கைஸ் அவர் பண்ணி வச்சிருக்காரு. நல்லா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்குது ப்ரோ. கிரீப் இருக்கிறான் ப்ரோ, அங்க பாத்து ப்ரோ. பாத்து ப்ரோ, கிரீப் இருக்கிறான் ப்ரோ. பொடி நம்மளா ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. இங்கேயும் சும்மா இருக்கு ப்ரோ. ஸ்னீக் பண்ணிட்டுனா நம்ம மாஸ்டருக்கு எனக்கு தெரிய மாட்டோம். இருங்க என்னுடைய இங்க சொல்ல முன்னாடி ஓகே. சைன் போர்டு எப்படி எங்க இருக்குது? நீங்க சைன் போர்டு காட்ட மாட்டேங்குது. சைன் போர்டு ஓகே. ரிலீஸ் பண்றது ஸ்டிக் வேணுமா? ஸ்டிக் சூப்பர் கேஸ் பண்ணா 2 ஸ்டிக் பண்ண முடியும். என்ன ப்ரோ அடிக்கிற ப்ரோ? இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இந்த விளையாட்டுலாம். இப்ப நான் லக்கி பாய் நட போறேன்.
ஓகே ப்ரோ இந்த சயின்ஸ் சொல்ற மாதிரி தான் அப்புறம் எல்லாம் பண்ணணும். ஈஸ் இப்ப தேவையில்லை ப்ரோ. இந்த போர்ஷன் எனக்கு கொடு ப்ரோ. ஒண்ணு என்ன ப்ரோ லெஃப்ட் ஆயிட்ட? இது வேற இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா ஒரு வேலை வந்து வெளியே போயிட்டாரு. இப்ப நாம் தாங்க இங்க தனியா இருக்கணும். இது வேற மான்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருங்க ப்ரோ. கீழே இருக்குமோ? கீழே எம்டிஆர் தான் நம்புனேன், ஆனா அப்படித்தான் இல்லை. என்ன ப்ரோ எங்க ப்ரோ எங்க வெளியே போயிட்ட? வாய்ஸ் கால் தான் இருக்கிறேன். நான் வேற இங்க அமைதியா இருக்கிறேன் ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. நான் வந்து ஒரு வழியா நிறைய டார்ச் பிளேஸ் பண்றதுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல 2வது ஃப்ளோர் பண்ண போறோம் கைஸ். அதான் இப்போ நாங்க பண்ண போற அடுத்த விஷயம். இப்போ நாங்க நிறைய பண்றோம். இப்போ கொஞ்சம் லேட்டர்லாம். ஓகே இது போடும். ஓகே இப்போ நாங்க மேல போக போறோம். லேட்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான். சூப்பர் கைஸ். ஸ்டார் என்னால பிளேஸ் பண்ண முடியல. சரி விடுங்க, என்னால போடிக்கு இருக்க முடியுது. ஓகே இதான் எங்களோட ஸ்பெக்டேட்டர் டவர். இப்போ இது முழுக்க என்ன பண்ண போறோம்னா கிளாஸ் பேன் செக்லான்னு இருந்தேன். சரி அந்த ரூஃப் இப்போ டிஸ்ட்ரை பண்ணா இருந்துச்சா? இதான் எங்களோட ஸ்பெக்டேட்டர் ஏரியா. அப்புறம் எங்க ப்ரோ காட்டணும்? அப்புறம் முள்ள எவ்வளோ கிளியர் பண்ற பாரு ப்ரோ. சரி ப்ரோ வரேன். இப்போ நான் தனியா அதில் மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கிளாஸ் பென்ஸ் கீழே தானே இருக்குது. மறந்து போயிட்ட பாருங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிடணும் மறக்காம. இப்போ நான் அப்படியே கிளாஸ் பென்சில் எடுக்க போறேன். லேடர் டேவலுக்கு மேல. ஓகே இப்போ நாங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் பேஸ்ட் பண்ண போறேங்க. இது வேற ஐயோ 8 கட்சோட யூஸ் பண்றேன்னா இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணியே தீரணும், இல்லாட்டி எனக்கு ஒர்க்லாகவே இருக்காது. ஓகே வந்துட்டேன். ஓகே ஓகே இது தேவையான்னு நினைக்கிறேன். இது போதுமாண்டு. ஓகே இங்க ஒண்ணு வச்சிடலாம். இதான் அது எப்படி இருக்குது? அதுக்கு இந்த ஸ்டார்ஸ் எனக்கு தேவையில்லையே. அப்ப இந்த ஸ்டார்ஸ் இங்க இருக்கிறது யூஸ்லெஸ். ஓகே இது இங்க எடுத்தாச்சு. இந்த ஸ்டார்ஸ் வச்சு வேஸ்டா என் வுட்டு காலி பண்ணா நினைக்கிறேன். காலி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அன்லிமிட்டட் வுட் இருக்கு. ஓகே இப்போ நான் எனக்கு மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
திரும்ப ஜாயின் ஆயிட்டாரு போல. இவர் அங்க போயிட்டு ஏன் இப்ப நான் இங்க வந்து முடியாது. சூப்பர் அப்புறம் அன்னைக்கு நேத்து காலையில அடிச்சிருங்க. அதுக்கு இல்ல. ஒண்ணு மினிமம் ஒரு 3 பேர் இருக்கும். வச்சாச்சு. ஹலோ என்ன ப்ரோ? வாய்ஸ் கால்ல தான் பார்த்தேன். இரு ப்ரோ. அப்புறம் திரும்ப நான் அழகா பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கை தந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க போதுல அத போயிட்டானே. நீதான் இப்ப போகணுமே. ஓகே இப்ப நான் வந்து சரி இதான் மிஸ்பிளேஸ் ஆயிட்டே இருந்து நான் மேல ப்ளேஸ் பண்ற மாதிரி வானொலி. ஓகே ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு நைட் ஆறு மாதிரி தெரியுது. ஆறு மாதம் கேஸ் நைட் ஆயிருச்சு. அப்புறம் கிரியேட்டோட பறந்துட்டு இருக்கிற எனக்கு எனக்கு லாக் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி விடுங்க. இங்க ஒண்ணு வேணாம். இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ஒண்ணு. இப்ப வந்து ஒன்னும் பிளேஸ் பண்ணணும். ஓகே இப்ப நான் திரும்ப உள்ள போக வேண்டியதுதான். ப்ரோ வா ப்ரோ உள்ள சீக்கிரம் தூங்கு ப்ரோ. சீக்கிரம் வா ப்ரோ வந்து தூங்கு ப்ரோ. ஏன் ஆண்டி அப்புறம் முடிச்சுட்டே இருக்கிற? சரி வா ப்ரோ தூங்கு ப்ரோ. வேற வா ப்ரோ இரு ப்ரோ. என்னடா 3 நாள் தூங்காம இருந்தா ஒரு 3 நாள் தூங்க தேவையில்ல. ஏன் ப்ரோ அப்பதான் வரும். 3 நாள் தூங்க தேவையில்ல. ஆனா மேல பில்டிங்ல வந்து ஸ்பைடர் ஜாம்பிலாம் ஸ்பான் ஆவானுங்க. அப்ப என்ன சொல்லுவேன்? 3 நாளைக்கு தூங்க தேவையில்லனா ப்ரோ 3 நாளைக்கு தூங்க வச்சுக்கோங்களேன். ஃபேண்டம்ஸ் அப்படின்னு ஒரு பறக்கும் குட்டி பெரிய சாட்டான் வருங்க. அதனால நீயா ப்ரோ கவனித்தாய்? ஓகே அந்த டிஷ் அவ்வளவு போட்டான். நான் திரும்ப வச்சுட்டேன். ஓகே சூப்பர். ஆமா நான் இதான் வந்துட்டேன். ஓகே சூப்பர். திரும்ப என்னோட லாக் செலக்ட் வச்சுக்கலாம். வா ப்ரோ மேல வா ப்ரோ. ரெண்டு படியில் ஏறி வந்துரு ப்ரோ. ஒரு படி இருக்கு பாரு. இல்ல மேல ஏறி வந்து நம்ம ரூஃப் பில்ட் பண்ணலாம். நான் ப்ரோ செத்துக்கிட்டே இருக்கியே. இதுக்கப்புறம் நீ தான் என்ன ப்ரோ டார்ச் எடுக்காத ப்ரோ. மேல இருக்கு பாரு ப்ரோ ஒரு படி. ப்ரோ டார்ச் எடுக்காத ப்ரோ. மாப்ஸ் பண்ணாவானுங்க. சரிக்கடா கொஞ்சம் சுத்தி பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே மேல ஏறி பாரு ப்ரோ. ஆமா இது நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. இந்த பக்கம் வர அடடா அழகா இருக்குடே. இரு ப்ரோ அங்க மட்டும் டார்ச் பாரு ப்ரோ. இரு ப்ரோ அங்க மட்டும் சுத்திட்டே ப்ரோ அழகா டார்ச் பாரு ப்ரோ. சுத்திட்டு இருக்கான். அப்படியே சுட்டு விட்டு அடிப்போம்.
ஸ்னைப்பர் டிய வருமா வராடாரு வருமா வராடா எங்க போயிருக்கு என்ன ப்ரோ பண்ற நீ வந்துருச்சு கீழ அங்க பாரு ப்ரோ இதான் வந்து என்டர்பல் ப்ரோ 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 சும்மாடா ப்ரோ பண்ண நீ என்டர்பல் போட்டு நான் பார்த்தேன் நீ திரும்ப இங்க வருவேன்னு சொல்லிட்டு தெரியும் நான் ஆக்வேட் பண்றதுக்கு தான் பண்ண அப்படி சரி ப்ரோ இரு ப்ரோ 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 சரி ராங் ப்ரோ ப்ரோ ஸ்வான் எடுக்கவே இல்லை ப்ரோ வா ப்ரோ சும்மா செட்டால வேணா வா அதனால நாம இதை ரெடி பண்ணலாம் ப்ரூஃப் பில்ட் பண்ணிட்டு தான் மீதி எல்லாம் பண்ணிக்கலாம் நாம ஓகே டெம்பரரி பேக் ஸ்பேஸ் பண்ணியாச்சு ஏன் அப்படி அடிக்கிற எடுத்துட்டு அவ்வளோதான் ப்ரோ மைண்ட் பண்ணல நான் ரூஃப் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ இந்த ஃப்ளோருக்கான இதெல்லாம் நீ ரெடி பண்ணு ப்ரோ எடுக்க எல்லாம் ஸ்டார்ட் பிளேஸ் பண்ண நல்லா இருக்கும் ப்ரோ ஆமா எப்படி நீ ஸ்டார் எடுத்த என்ன ப்ரோ பறக்குற மாதிரி இருக்குது என்ன ப்ரோ அங்க நிக்கிற என்ன ப்ரோ ஒரு மாதிரியான கிரியேட்டிவ்ல இருக்கியா என்ன அப்படியே பறந்துட்டு நிக்கிறாங்க எதுக்கு ப்ரோ நடிச்ச பறந்துட்டு நிக்கிறியடா எதுக்கு ப்ரோ நடிச்ச நீ கிரியேட்டிவ்ல இருக்குன்னு நினைச்சேன் கிரியேட்டிவ்ல இருக்கி அடி விளாடும் நினைச்சு அடிச்சேன் சரி இருக்கிற டாக் திரும்ப காலி ஆயிடுச்சு என்ன அப்புறம் பண்ணிட்டு நீயே சாரிங்கடா இருக்கு ஏற்கனவே காலம் அப்ப நடுக்கு அங்க மைண்ட் போனாச்சா என்ன தெரியல பார்க்க மாட்டேன் 999 ப்ளஸ் ஆயிடுச்சு ப்ரோ ப்ரோ உன்னோட செஸ்ட் பிளேட் ஒன்று உடஞ்சு போச்சு ப்ரோ திரும்ப ஒன்று பண்ணிக்கோ ப்ரோ சூப்பர் அடிச்சா இதுல பையன் நான் பத்து திரும்ப சாவ போறியா என்ன இதுவே என்ன ரொம்ப நேரம் போகுது ஓகே எவ்வளோ ஒன்று லாஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டான் அவ்வளோ போனோம் என்ன ஒன்று பண்ணுவாங்க கைஸ் இந்த ஸ்டார்ட் பிளேஸ் போனோம் என்ன இன்னும் இந்தாங்க இன்னோட மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இங்க இருக்கிற ஜஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பிளேஸ் பண்ணலாம் அவ்வளோதான் ஒரு மஷ்ரூம் வீடு மாதிரி இருக்குது எங்க வீடு முன்னாடி சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் எடுத்துன்றேன் இந்த 6 பீஸ் எனக்கு தேவையில்லாதது ப்ரோ இனிமேல் நம்ம சுற்றி மார்க்ஸ் பாயா ஆடு ப்ரோ இன்னைக்கிட்ட இந்த 6 பீ போடணும்னு நினைக்கிறேன் சூப்பர் கிஷ் இது போடும் ஒரு பார்க்கோ ஆமாடா கிஷ் என்ன மாதிரி பார்க்கோ மாஸ் பார்த்துக்கோங்க உங்களால நம்ம லிவைக்கே அந்த கேம் ஓட்டு திரும்ப ஜாயின் இருக்க ஆமா ப்ரோ எப்போ ஆன எப்போ போன சொல்லாம கூட போயிட்டு என்ன ப்ரோ நீ வந்து டட்டர்ல இருக்க போன அதான் வெளில தள்ளிச்சு உள்ள போயிட்டே நீ தானா இல்ல வெள்ளூர் மேல வா அப்புறம் கொஞ்சம் நான் வெளியே போற வர
பில்ட் பண்ணி ஆச்சு. அடா இங்க இருக்க கேப் ஃபில் பண்ண மாட்டேன். இப்படியாக வேலை பிடிச்சு திரும்ப கீழே போய் எடுத்துட்டு வரணுமா? என்ன வீடு அழகா பண்ணிருக்க போல நான் என்ன பண்ணனா? இப்ப பீரியட் ஒட்டின மாதிரியே போய் அந்த கேப்ல ஃபில் பண்ணிடணும். சூப்பர். கொஞ்சம் நான் ஒரு தடவை கீழே உண்டா கூட அவ்வளோதான். இல்லாட்டி ஒரு ஜாம்பி கிடைச்சா கூட அவ்வளோதான், நான் காலி. நான் சாவ வேண்டியதுதான். நல்லா நான் சாவலியே. சூப்பர் கைஸ். இப்ப பில்டு எடுத்துடணும். ஒரு மாடுக்கான ரெட்ட மாதிரி இருக்குது. மாறில சூப்பர் கைஸ். அவனை கொண்டுட்டேன். அதாவது நம்ம டிஸ்கார்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி சொன்ன கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். இதுவே போட நினைக்கிறேன் நானு. இல்ல போடாடும். இதான் நம்ம வீட்டுக்கான சப்போர்ட்ஸ் இதெல்லாம் தான். ஓகே இப்ப நான் இங்க வந்து நான் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே அழகா இருக்கு என் வீடு இனிமேல. இப்ப நான் பேஸ்டினை நான் போய் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை எடுக்க மறந்து போயிட்டு பாருங்க. நடுவுக்கு போகும்போது யாராவது சொல்லுங்க விட்டுட்டு போவாங்களா? ஸோ காபிள் ஸ்டோன் அப்படி நான் காப்பி பண்ண போறேன். சூப்பர். ஒரு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேஸ்டினுக்கு போக போறேன் கைஸ். ஐயோ ஆனால் என்கிட்ட செஸ்ட் பிளேட் ஒன்று கூட இல்லையே. திரும்ப உழப்ப வேண்டியதுதான். நான் வேறு செஸ்ட் பிளேட் பண்ணாமலே போயிட்டுருக்கிறேன். இந்த ஏனாவே நான் தப்பு தவறி வச்சிட்டேன். அப்படி கையில் கீஸ் எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆரம்பு பீஸ். ஓகே செஸ்ட் பிளேட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்று என்னென்ன இல்லை. இப்போ என்ன உடஞ்சிது? ஓ பூட்ஸில் உடஞ்சிடா. சே பூஸ்ட் பண்ணிடலாம். பூட்ஸ்னு வருதுங்க கைஸ். பூஸ்ட்னே. சரி நான் அவரே அயன் பண்ணி என்னோட ஒரு செஸ்ட் பிளேட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். உடுங்க திரும்ப. சே மாற்ற முடியாது. சரி வாங்க. ஈஸி வேறு நைட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னா பெண் நேரம் தூங்கணும். தூங்கிட்டு நான் பேஸ்டிங் போகிறேன் கீஸ். அவ்வளோடா இன்னும் தடுக்கவே முடியாது. நான் பேஸ்டிங் போகிறேன். இந்த இடத்துல தான் அந்த பைப்பில் கேஸ்ட் வேறு இருக்கலாம். எதாவது எல்டேல் அப்போ வேறு சரி மறந்து போயிட்டு பாருங்க. ரிங்கன்ஸில் தேவையில்லை. ஓகே ஸ்வாட்டர் தேவை. ஆமாம் நான் பேஸ்டிங் நான் எங்கே பார்த்தேன்? நான் உள்ள போயிட்டுருக்கிறேன். நான் வந்துட்டேன். ஏன் வெளியே போக முடியல?
நல்ல வேலை அவன் போயிட்டான். ஸோ எனக்கு இந்த இடம்னு நினைக்கிறேன். இந்த வழின்னு நினைக்கிறேன். நடுவோட இருக்கணும். இவங்களை அடிச்சிடக்கூட கூடாது. இதுதான் கீஸ் ஞாபகம் இருக்கு நல்லா. அந்த வழியாட்டாங்க கீஸ் நான் பேஸ்டினி போனேன். ஐயோ கொஞ்சம் நான் வந்து கீழே விழுந்துருப்பேன் போல கீஸ். ஐ மீன் உள்ளே விழுந்துருப்பேன் போல. ஆமாம் இதே ரெண்டா கைஸ். சூப்பர். இந்த இடத்துல தான் வந்து பில்டு பண்ணி போனாங்க. அப்படிதானா? ப்ளீஸ் கரோடாக இருக்கணும். எஸ் ரெடியே சேம் ஏரியா தான். பிளாக் ஸ்டோன் இருக்குது. சூப்பர். அந்த லாவா ஃபவுண்டிங் கூட இங்கே இருக்குது. சூப்பர் கைஸ். கைஸ் எடு செம. நீங்கள் பார்க்கலனாலும் பாருங்கள். அங்கே இருக்கும் பாருங்கள் ஒரு பேஸ்டின் மாதிரி ஒன்று. அப்படி நான் சொல்லலை. ஐயச்சே சகீஷ் நான் வேறு இப்படி உழுந்துட்டே இருக்கிறேன். சே நான் வந்து எங்கேயோ சிக்காமல் போவேன். சரி இந்த இடம் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் லொக்கேட் பண்ணுற கஷ்டமாக இருக்குங்க ப்ளீஸ். டெஃபினட்டாக இந்த ஏரியா தான். ஓகே செம இல்லை. நான் ஒருத்தர் இருக்கிறானே அவன் பார்த்தான். நான் அடிக்கிறதுனே ஓடி வரான். சூப்பர் கேஸ். நான் அவ்வளோ காலி. நல்லா போங்க. முடிச்சு விட்டாங்க போங்க. இங்கே வந்தாலும் நான் முடிச்சு விட்டே இருக்கேன் வச்சா. ஸோ அப்புறம் நான் வந்து இந்த தடவை நான் வந்து ரொம்ப பிளான்டாக போகிறேன் கேஸ். இது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி பிளான் பண்ணி பண்ணலாம் கேஸ். பிளான் பண்ணி பண்ணணும். ஃபயர் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். மட்டும் அந்த கேஸ் பைப்பில் இருந்தாலும் அவளை தான் என்னை முடிச்சு விட்டாங்க. இனிமேல் நம்ம ஃபயர் பயப்பட அவசியமே இல்லை. இப்போ இவனுக்கு வேறு என்னை முடிச்சு விட்ரு பார்க்குறானுங்க. ஓகே இதே வேணா. சூப்பர் கேஸ். இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை. லாவாவில் நம்ம சாக முடியாது. அப்படி சாகன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர் கேஸ். இதே சேம் பிளேஸில் தான் அப்படி தான் நான் வந்து செட்டேன். இங்கே தான் நான் 2 கோல்டு பீஸ் கூட எடுத்தேன் கேஸ். சூப்பர் கேஸ். அங்கே போய்ட்டு ஒரு நடுல் போட்டில் மட்டும் பில்ட் பண்ணிட்டு போயிடணும் கேஸ். இங்கே அதுக்கு முன்னாடி அவ்வளோடா. கொஞ்சம் நான் பயம்லாம் போகலாம் கைஸ். எனக்கான ஒரு தானே வீடியோ பண்ணாலே லாங் வீடியோ நினைக்கிறேன். சூப்பர் கேஸ். பக்கம் 20 ஆச்சு. சூப்பர் கேஸ். அப்படியே அண்டா போடும். சரி வினோதமான சட்டங்கள்லாம் கேட்குது. நீங்களும் அதான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். சரி ப்ளீஸ்.
ஓகே சரி நான் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சினா கைஸ் நான் ஒரு வழியாக நான் போர்ட்டல் பில்ட் பண்ணிட்டேன் கைஸ் ஒரு வழியாக எங்கள் பேஸ்டின் வந்து ஒரு போர்ட்டல் பில்டு பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனைனா அந்த பேஸ்டின் இருக்கிற போர்ட்டல் எங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுது ஆனால் நான் திரும்ப அங்கே செட்டு இங்கே வந்துட்டேன் ஸோ டெட்ஸ் டுடே ஃபார் திஸ் வீடியோ அப்புறம் இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் ஐ சைடு வுட் நான் எத்தனை தடவை வுட்டு இல்லை லாக் அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் வுட்டு ஹவு மெனி டைம்ஸ் ஐ சைடு வுட் முடிஞ்ச சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்டை நான் வந்து பின் பண்ணி வைப்பேன்